எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் விஜயானந்தி. உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மிக மிக சந்தோஷம். வாய்ப்பு தந்த பிஎம்சி தமிழுக்கு நம் அனைவருடைய நன்றிகள். தொடர்ந்து இந்த சேவையை செய்வதற்கான வாழ்த்துக்களும் கூட. நம் அனைவரையும் இந்த தளத்தில் அன்போடு தியானத்தின் வழிநடத்துடன் இணைத்த நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கும் நம்முடைய மனதார நன்றிகள். நாம இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் காட் என்ற புத்தகத்திலிருந்து நீல் டொனால்ட் வால்ஷ் எழுதியது நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அந்த புரிதலை மேன்மேலும் விரிவாக்கிக் கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தை பற்றி தெரியும் பொழுது இப்படியெல்லாம் கூட இருக்குமா, இது ஏதோ கதை போல தெரிகின்றதே என்ற போல மேலோட்டமாக அது தெரிந்தாலும் கூட அதை நாம் கொஞ்சம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கும் அந்த உண்மை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பிக்கின்றது. இதைத்தான் நாம் இந்த புத்தகத்தின் வாயிலாக இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். யாரை பற்றி? நம்மை பற்றியே தான், வேற யாரையும் பற்றி இல்லைங்க. கடவுள், நமக்குள் இருக்கும் அந்த கடவுளை நாம் சந்திப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம், இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதுதான் இந்த புத்தகத்தின் மூலமாக. நமக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையுடன் கூட கொஞ்சம் நெருங்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு புரிதல் நமக்கு நிகழும் பொழுதும் சந்தோஷம்தானே? நாம் தொடர்ந்து இதை பற்றி பார்ப்போம். இதுவரை நாம் நேரத்தை பற்றி நிறைய பார்த்திருக்கின்றோம். நேற்று சிறிதளவு ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும், ஒரு சிறிதளவு ஆண்கள் எவ்வாறு தனித்தன்மையுடன் இருக்கிறார்கள், பெண்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், இரண்டு பேருக்கும் சமமானவர்களா இல்லை வெவ்வேறும் அந்த வித்தியாசமானவர்கள் என்கின்ற அந்த ஒரு புரிதலை புரிந்து கொண்டோம். இரண்டும் இருந்தால்தான் அந்த ரிதம் ஆஃப் லைஃப் என்கின்ற அந்த ஒரு மேன்மையான ஒரு விஷயம், ஒரு நல் இணக்கத்துடன் செயல்படும் அந்த ஒரு செயலானது, that to live that harmonious life or the cycle. வாழ்க்கை ஒரு சக்கரம் என்பது போல அந்த எல்லா விஷயமும் அந்த தோன்றிய இடத்திலிருந்து தான் அப்படியே ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் அந்த துவக்கத்திற்கே வந்து விடுகிறது. இதை நாம் நிறைய விஷயத்தில் பார்த்திருக்கோம். இந்த வாழ்க்கையும் அந்த ரிதம் சொல்றாங்க இல்லையா, எல்லோருக்கும் அதுவும் அது ஒரு வட்டம் போலத்தான் சென்று கொண்டிருக்கிறது. So, இன்றைக்கு அவர் கேட்கிறாரு, இந்த ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கும் பொழுது, நீங்க எதற்காக இப்படி ஆண்கள் என்று தனியாகவும் பெண்கள் என்று தனியாகவும் உருவாக்கினீர்கள்? இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் தோன்றவில்லையா? அதாவது இன்னும் மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்திற்காக, வேறு ஒரு புது உயிரினத்தை உருவாக்குவதற்காக வேற எதுவும் விஷயம் உங்களுக்கு தோன்றவில்லையா? இந்த அன்பானது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உருவாகும் அந்த அன்பானது, அந்த ஒரு இன்றியமையாத ஒரு அனுபவமானது, இதை நாங்கள் எப்படி கையாள வேண்டும்? இது அவர் கேட்கும் ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இது வந்து நமக்கு வாழ்க்கையில தினம் தினம் நமக்கு வரும் ஒரு கேள்வியாக கூட இருக்கக்கூடும் இல்லையா? அந்த அந்த கேள்வியை தான் அவரும் கேட்கிறார். இதை நாங்க எப்படி கையாளணும்? எங்களுக்கு தெரியல. ஆண்கள் தனி, பெண்கள் தனி, நிறைய வேறுபாடுகள் இருக்கு, ஒற்றுமைகள் இருக்கு. இதை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறாரு. அதிலும் இந்த ஆண் பெண் இருபாலருக்கும் ஒருவரின் மீது உருவாகும் அந்த ஈர்ப்பானது, அந்த அன்பானது, இதை நாம் எப்படி கையாள வேண்டும்? அதை கண்டிப்பாக ஒரு ஆம், அசிங்கமாக பார்க்க கூடாது. அதுதான் அவர் சொல்லும் முதல் பதில். நிறைய நேரம் அதை வந்து நம்ம ஒரு வெறுப்போடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதாவது இந்த நம் நாம் என்று இல்லை, நம்மை சுற்றியுள்ளவர்கள் கூறியதுபடியோ இல்லை ஏதேனும் ஒரு விதத்தின்படியோ நாம் அதை நிறைய நேரம் அப்படியே அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஒரு குற்ற உணர்ச்சியோடு கண்டிப்பாக அதை பார்க்கவே கூடாது.
அதிலும் முக்கியமாக ஒரு பயத்தோடு கண்டிப்பாக அந்த உணர்வில் நீங்கள் எதையும் பார்க்கவே கூடாது. அந்த அன்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான, இட்ஸ் அன் இன்கிரெடிபிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவமாகும். இதை நீங்கள் அந்த அனுபவத்தை எப்பொழுதுமே அந்த ஒரு சக்தியை கூட ஜஸ்ட் ஓவர் பவர்னு சொல்ற அந்த அந்த பவர்ல டாமினேட், நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவள் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லா எல்லாவற்றையும் அந்த அழகாக அன்போடு, ஏன்னா அன்புக்கு இது எல்லாம் ஒன்றும் சட்டையே கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அன்பின் முன்னால் இதுவே எல்லாம். அதனால அன்போடு நீங்கள் எதையும் அணுக வேண்டும் அப்படின்ற அதை அவர் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் இந்த மற்றவர்கள் மேல் செலுத்தும் அந்த அன்பு என்கின்றதை விட்டுவிட்டு உங்களுக்குள் உங்கள் மேல் முதலில் அந்த அன்பை கொண்டு வாருங்கள் அப்படின்னு, செல்ஃப் லவ். அதற்காக அந்த செல்ஃப் கிராட்டிபிகேஷன் சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த சுக துக்கங்களை நீங்கள் நல்ல ஒரு விதத்தில் கையாள வேண்டும் என்று சொல்கின்றார். அதில் எந்த அளவுக்கும் ஒரு தவறு கிடையாது. ஏனென்றால் நீங்கள், அவர் சொல்லும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களிடம் அந்த அன்பை செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அந்த அன்பில் நிரம்பியவராக இருக்க வேண்டும். உங்ககிட்ட எது நிறைய இருக்கோ அதைத்தானே மற்றவங்க கிட்ட கொடுக்க முடியும். நிறைய கேள்விப்பட்டிருக்கணும், அதே தான் அவரும் சொல்றார், உங்களிடம் அது முதலில் நிரம்பி இருக்க வேண்டும். அதனால எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த முதலில் உங்கள் மேல் செலுத்த வேண்டிய அந்த அன்பை சரியாத்துக்கு செலுத்துகின்றீர்களா? அதில் ஒரு சுயநலம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்காமல் அந்த உங்கள் மேல் அந்த அன்பை எப்பொழுதுமே கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஒரு ரிவார்ட் மாதிரி உங்களுக்கு அந்த அன்பை கொடுத்துக் கொள்ளுங்கள். சரி, ஏதோ ஒரு வேலை செய்கிறீர்கள், அது அன்பை பொழிகிறீர்கள், அதற்கு அந்த கூடுதலாக அந்த பணம் வருகிறது. அந்த பணம் என்கின்ற அந்த ஒரு விஷயம் அதாவது நீங்க செய்யும் தொழில் இருக்கிறது இல்லையா, அதில் நீங்கள் மிகுந்த அன்போடு செய்ய, அதில் உங்களுக்கு பணம் ஓ இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நான் பணம் வாங்கக்கூடாது என்ற நினைப்பு வருகின்றதா? இல்லை, அப்படி கிடையாது. அதை வெறுக்க வேண்டாம். அதே போல நீங்கள் அந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தோம் என்றால் அதுல தான் அந்த நிறைய சந்தோஷம் என்கின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதா? இல்லை. அந்த கொஞ்சம் வேலை பார்த்தாலுமே நிறைய உங்களுக்கு அந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் கிட்டுகிறதா? இது இந்த உலகத்திற்காக அவர் பெரிய பெரிய விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலும் நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற செயல்கள் என்னவென்றால், அந்த எதிர்மறை விஷயங்களை செய்யும் பொழுதே நிறைய நேரம் அதில் அந்த ஒரு சந்தோஷம் நமக்கே தெரியாமல், யார் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காசிப் பண்ணும்போதோ சரி, இல்லை அந்த ஈஸியா பணம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்க, இல்ல இல்ல அது நல்லது கிடையாது என்று நாம் ஒதுக்கி விடுவோம். இதைத்தான் அவர் சொல்றாரு. எதுவும் எளிதாக கிடைக்கும்போது அதில் சந்தோஷம் இல்லை இல்லை, அந்த கடினமா கஷ்டப்பட்டு அது கிடைக்காதது கிடைக்கும் பொழுது அந்த போற ஒரு விஷயம் வரும்பொழுது அதுதான் சரியானது. எளிதில் கிடைக்கணும் இல்ல, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்லையா? அதை போல என்றதை அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைய நேரம் அதுக்கு நாம என்ன பண்றோம், அது ஒரு வேண்டாத ஒரு அவமானம், தேவையில்லை, இட்ஸ் அ கில்ட் ஃபீலிங் நமக்கு தேவையில்லாமல் வருகிறது. ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் போது அதை பற்றி நாம் தவறாக நினைக்கும் பொழுது, அதனால ஜஸ்ட் ஃபீல் குட் அபவுட் இட். நீங்கள் உங்களுடன், அதாவது உங்களுக்குள் அது இருக்கும் அந்த தெய்வீக தன்மையுடன் யூ ஜஸ்ட் கனெக்ட். உங்களுக்குள் இருக்கும் அந்த எண்ணத்தை என்னவென்றால், அதாவது ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்றோம்ல, அதை செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த அளவு அதில் ஒரு நிம்மதி கிடைக்கின்றது, இதை நீங்கள் புரிந்து பார்க்க வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்றோம் இல்லையா, அது உங்களிடம் செய்யும் காரியத்தில் எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த அளவு அதை செய்வதற்கு, அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த அபரிமிதமான அந்த ஒரு அன்பு, ஒரு ஒரு சந்தோஷம், நல்ல விதமாக செய்தோம் என்கின்ற ஒரு விஷயம் வந்துவிட்டாலே போதும். அது நீங்கள் ஆஹ் சரி, அந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிற அந்த உயர்ந்த ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறிதான். அதனால அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்ங்கிறது மனசுக்கு மட்டுமா? இல்லை, கொஞ்சம் உங்கள் உடலுக்கும் நீங்கள் அதை கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிற. அது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நிறைய நேரம் அந்த பணம் என்கின்ற விஷயத்தை வேண்டாம் வேண்டாம் இல்லை,
நீங்கள் என்ன சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்? ஐ லவ் மணி, எனக்கு பணம் பிடித்திருக்கு. ஐ லவ் மீ, ஐ லவ் பவர், ஐ லவ் க்ளோரி, ஐ லவ் ஃபேம், ஐ லவ் சக்சஸ், ஐ லவ் டு வின். இதையெல்லாம் சொல்ல பழகிக்கொள்ள சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஐ லைக் பீயிங் பெட்டர், ஐ லைக் ஹேவிங் மோர். அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்றாரு. ஐ லவ் ஐ லவ் டு நோ ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஐ லவ் knowing why things are happening. இது எல்லாமே நாம் திரும்ப திரும்ப நம்மை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏனென்றால் அன்பு ஒன்றுதான், எதிர் மீதும் நாம் செலுத்தும் காதல் ஒன்றுதான். அந்த காதல் வந்து அந்த ஆசை என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை, ஏனென்றால் அந்த ஆசைதான் நமக்கு தேவையான அந்த விஷயத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதை பத்தின அந்த எண்ணமே வரவில்லை என்றால் எப்படி நமக்கு அந்த நாம் நினைக்கும் அந்த விஷயமானது நடக்கும்? வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தானே அது மேல ஒரு ஆசை வந்து அதன் மீது ஒரு காதல் வந்து அது உங்களிடம் தானாக, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பேசும், அது உங்களுக்கு தானாக நடக்கும். இது தாங்க, அதாவது நீங்கள் வாழ்க்கையை காதலிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், வாழ்க்கை உங்களை திரும்ப காதலிக்க ஆரம்பித்து விடும். இது அவர் சொல்லும் ஒரு இனிமையான ஒரு செய்தி. அதனால நீங்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றன அதெல்லாம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு பட்டியலே போட்டுக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. ஜஸ்ட் அனௌன்ஸ் அண்ட் சூஸ். உங்களுக்கு எதெல்லாம் வேண்டுமோ, என்னென்ன நல்லது எல்லாம் வேண்டுமோ, உங்களுக்கு வேண்டிய அந்த உம் என்ன சொல்றது, யோர் சக்சஸ் என்ன வேண்டுமோ, அது என்னவெல்லாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அது எல்லாவற்றையும், எதிலெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் அது எல்லாவற்றையும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த அனுபவங்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அதுல எல்லாம் சுயநலமா நீங்க இருக்கலாம் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக அதில் சுயநலம் இருந்தா தான் உங்களால எதையும் அந்த முழு ஒரு கவனத்துடன் அதில் நீங்கள் செயலில் இறங்கி அதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் சைட் ட்ராக் மாதிரி போயிட்டீங்களே, இன்னும் கொஞ்சம் அந்த மெயின் ட்ராக்குக்கு வாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றாரு. அதாவது நீங்கள் ஆம், இந்த உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சக்சஸ், உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக அது பிறரின் ஒரு பிறரை கெடுத்து அதில் வரும் அந்த சக்சஸ் அதை கொண்டாடுவது என்பது சரியில்லை. அது வந்து நான் சரி கிடையாது. இட் இஸ் நாட் தட் வாட் ஐ மீன். நீங்கள் ஜெயிப்பதை வந்து தேர்ந்தெடுங்கள், ஆனால் அதற்காக மற்றவர்களை மிதித்து அல்லது அவர்களை கீழே தள்ளி அதன் மூலமாக வரும் அந்த வெற்றி வகையை சூடுவது என்பது அதில் வந்து ஒரு ஆஹ், வெற்றி வகை என்பதே கிடையாது. இட்ஸ் நாட் அ கெயின் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்கள் எது தேர்ந்தெடுத்தாலும் சரி, அதை நீங்கள் என்ன சொல்றது, உம் நீங்கள் இதற்கு முன் எவ்வாறு இருந்தீர்களோ அதை விட நான் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை, அது மற்றவர்கள் எப்பொழுதுமே அந்த மற்றவர்களுடன் நாம் அந்த எப்படி இருக்கின்றோம் அந்த ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு, நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய், நீ இனிமேல் இதற்கு மேலும் எப்படி உயரப் போகிறாய், இதைத்தான் நீ வந்து எப்பொழுதுமே பார்த்து அதற்காக வேலையை செய்யணும். அதுதான் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி. அதனால உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ நிறைய மற்றவர்களுக்கு கொடுக்க பழகிக்கொள். உனக்கு அந்த புரிதல் நிறைய இருக்க வேண்டும் என்றால் அந்த எப்படி அந்த புரிதல் இருக்க வேண்டும், எப்படி அதை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த அறிவை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை நீ நிறையவே கற்றுக்கொள். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற கேக்குறாரு. என்ன சொல்ல வரேன்னா, நீ அந்த கடவுள் தன்மையை புரிந்து கொள், ஞானத்தை தினமும் செய், எப்பொழுதும் செய். அதுதான் உனக்குள் இருக்கும் அந்த அபரிமிதமான சக்தியை உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும். அதனால எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயத்தை எதுவா இருந்தாலும் சரி,
உனக்கு எந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அப்பொழுது நீ கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னவென்றால், இப்பொழுது அன்பு இந்த இடத்தில் என்ன செய்யும்? இந்த பிரச்சனைக்கு எந்த விதமான ஒரு முடிவை கொண்டு வரும்? இந்த ஒரு விஷயத்தை நீ தேர்வு செய் எப்பொழுதுமே. அதாவது உன்னை பற்றி வரும்பொழுது இதை நீ முதலில் தேர்வு செய். அப்படி என்றால் உனக்கு வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே கொடுப்பதற்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். ஏன்னா நீ நிறைய வாங்கிக்கிட்டே இருப்பியே, அதனால உன்னால நிறைய நிறைய கொடுக்க முடியும். அதனால உன்னிடம் என்ன இல்லையோ அதை உன்னால் மற்றவர்களிடம் கொடுக்க முடியாது. அதனால இந்த செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன், உனக்குள்ள இந்த ஆசைகளை வளர்த்துக் கொள்வது, அதாவது இப்போ இவ்வளவு நேரம் சொன்னோம் இல்லையா, அதை போல மற்றவர்களை தீங்கு விளக்க உன்னை நீ எப்படி இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்திற்காக நீ அந்த ஆசைகளை வளர்த்துக் கொள்வதில் தவறு ஏதும் கிடையாது. அதை திரும்ப திரும்ப சொல்கிறார். மற்றவர்களுடைய தேவைகளை நிராகரித்தோ இல்லை வேண்டாம் என்று சொல்லியோ இல்லை துன்புறுத்தியோ இல்லை உன்னுடைய அந்த தேவையை கூட நீ நிராகரித்தியோ அப்படி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் என்பது கிடையாது அப்படின்னு கேட்கிறாரு. அதனால உனக்கு நீ எப்பொழுதுமே அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அது உடலுக்காக இருந்தாலும் சரி, அந்த மனதிற்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை நீ நிறையவே மிகுதியாகவே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது அதையே நீ மற்றவர்களிடம் நீ மிகுதியாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நம்முடைய ஆன்மா வந்து சொல்லும் விதமும் இதுதான். அதாவது நான், இதுதான் நான், இதுதான் இந்த ஆன்மாவின் தேவை, இதுதான் இந்த ஆன்மா தேடும் அந்த விஷயமானது அப்படின்னு அப்படியே உரக்க கூவி கூவி சொல்லும் அந்த ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த ஃபீல் குட் ஃபேக்டர். உனக்கு நீ செய்த காரியத்தின் மூலம் நீ ஒரு அந்த உயர்வான அன்பை உணர்கின்றாயா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அது எப்படி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் போய் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அப்போ இங்கே இருக்கிறேன் உள்ளேன் உள்ளேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது அந்த விஷயங்கள் வரும்பொழுது, அதாவது பல்வேறு விஷயங்கள் வரும்போது எந்த ஒரு விஷயத்திற்கு நாம் அந்த ஒரு அபரிமிதமான மகிழ்ச்சி, அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் உங்களுக்கு எப்பொழுது வருகிறது, அப்போதான் அந்த ஆன்மா உள்ளிருந்து ஆமாம் இதுதான் நான் என்கின்ற அந்த கூவலோடு இதுதான் நான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கூவுகின்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ கொஞ்சம் நம்ம அந்த ஆன்மாவின் தேடல் என்ன, ஆன்மா நம்மிடம் எப்படி உரையாடுகிறது கொஞ்சம் புரிகிறது இல்லையா, இந்த ஃபீல் குட் ஃபேக்டர். அதனால உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே நீங்க தியானம் செய்வது மூலமா கிடையாது, இந்த குழந்தைகளுடன் பேசும்போது, இல்லை மற்றவர்களுக்காக வேலை செய்யும்போது, இல்லை நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பதோ, இல்லை நீங்கள் மற்றவர்களுக்கு தியானம் கொடுப்பதோ, சொல்லிக் கொடுப்பதோ, இல்லை மற்றவர்கள் சேர்ந்து தியானம் செய்வதோ, எது எத்தனை அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் உங்களுடைய ஆன்மாவுடன் பக்கத்திற்கு போகும் அந்த நெருங்கிய உறவை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. இதுதான் உங்களுடைய ஆன்மாவும் எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது, how much of progress is there, அது எந்த அளவுக்கு உங்களுடைய ஆன்மா அந்த இவால்வ்டு சொல்ல மாறுகிறது, அது புரிதல் எந்த அளவுக்கு உங்களிடம் இருக்கிற அந்த ஃபீல் குட் ஃபேக்டர். இது ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் டிப் அவர் சொல்ல. அதனால எப்பொழுதுமே இது எனக்கு வேண்டாம் என்கின்ற ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் வேவ் ஆஃப் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், நீ உன்னையே அழித்து கொள்ளும் ஒரு வழியாகும் அப்படிங்கிறாரு. அதனால அஹ், ஆனா அவர் சொல்லும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் டிசிப்ளின் சொல்றோம் இல்லையா, நமக்கு என்று நாம் சில நேரம் சில கட்டுக்கோப்புல வைத்துக்கணும். அது இட் இஸ் நாட் செல்ஃப் டினையல். அது நீ உன்னையே அழித்து கொள்ளும் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஒரு பல்வேறு ஆஹ், வாய்ப்புகள் கொடுத்திருக்கும் பொழுது அதில் உன்னுடைய அந்த ஒரு முடிவானது எந்த ஒரு வாய்ப்பை நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்கிறதை பொறுத்து அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் அந்த மரியாதையோ இல்லை மதிப்போ இல்லை அந்த வாய்ப்பை நீ மற்றவர்களிடம் இருந்து திருடாமல் இருக்கும் அந்த வாய்ப்பாக இருக்கும் பொழுது
மற்றவர்களுக்கும் அந்த கெடுதியை நீ வந்து அந்த வாய்ப்பின் மூலம் உருவாக்காமல் இருக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பாக அந்த செல்ஃப் டினையல் மோட்ல இருக்காது. அது வந்து செல்ஃப் டிக்ளைன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு என்று சில வழிமுறைகளை நான் வகுத்தேன். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. நான் செய்யும் செயல்கள் இது என்று சொல்லும் பொழுது அது உன்னை அந்த ஒரு நல்ல ஒரு ஹம், உணர்வில் வைத்திருப்பதற்காக நிறைய நிறைய வாய்ப்புகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதனாலதான் நிறைய நேரம் பார்த்தோம்னா அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் எப்படி மற்றவர்களை துன்புறுத்தும் போது நமக்கு அந்த சந்தோஷம் வருகிறது. இஸ் இட் there something like feel good உனக்கு அது கிடைக்கிறதா என்று பார்க்கும்போது இல்லை. கண்டிப்பாக அந்த வலியோ அந்த துன்புறுத்தினால் வந்த அந்த தேவையில்லாத மேக்கிங் சம் டேமேஜ் மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது அதில் வந்து நீ வந்து சந்தோஷம் அது வந்து கண்டிப்பாக யூ ஆர் நாட் கெட்டிங் இன்வால்வ்ட். இது வந்து அவர் வந்து ரொம்பவே பளிச்சென்று சொல்லும் ஒரு விஷயம். புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.